காய்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏலியன்ஸ் எமாங் இம்மோர்டல் டோங்குவோட எபிசோட் 5 தான். எபிசோடுக்குள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் இந்த வேர்ல்டை சேர்ந்தவங்க இல்லை, அவங்களுக்கு வேற வேர்ல்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இந்த டோன்வாக்கு நாவலும் இல்லை, காமிக்ஸும் இல்லை, அதாவது மான்வாவும் இல்லை. இது பிலிபிலி ஸ்டூடியோவில் உருவாக்கப்பட்ட ஒரு டோன்வா. சரி, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எபிசோட் 5ஓட ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ மனசுக்கு ஒரு நேற்று நடந்த டீமன் சப்ரஸிங் பெல் திருட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு ஹீரோயினை பார்த்து என்னைய பார்த்து ரசிச்சது போதும், அதுக்காக நான் பார்க்கறது உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் திருட்டுத்தனமா பார்த்து என்னைய சைட் அடிக்கிறேன், உனக்கு வெக்கமா இல்லையா? அதுக்கு ஹீரோ, அடி பாவி, கடந்த அரை மணி நேரத்துல என்ன 20 டைம் கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன், என்னோட எல்லா வீக் பாயிண்டையும் நோட் பண்ணிருக்க, அதுக்கு சாவியுவே நானும் பயந்துட்டு தைக்கிறேன். என்னைய உன்னோட ஆக்கள் 20-30 தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. இவங்க இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு கச்சல அங்க வர பாய்ச்சான் இவங்க வண்டி மேல போமை தூக்கி வீசுறான். பயங்கரமா சத்தத்தோட வெடிச்சு மலையளிக்கிற பள்ளத்தாக்குற விழுது. இதை பார்த்த தாய்ஸ்வான் தலைவரோட பொண்ணு, என்னோட அண்ணன் ஜியாங் ஜுவானுக்கு ஏதாவது ஆச்சு உன்னைய நிஜமாவே கொண்டுவேன். ஆனா பாய்ச்சான் அவன் செத்த என்ன பொழைச்சா என்ன, எங்களுக்கு சாயுவே சாகணும், அதுதான் முக்கியம். ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம தப்பிச்சிட்டாங்க. சாயுவே, ஏன்டா கொலை பண்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை கூட சரியா பண்ண தெரியாதா? உங்க ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனல் எட்டிக்ஸே இல்லை. ஜியாங் யுவான், மிஷன்ல இதெல்லாம் சகஜம்பா, போன்ற செட்ல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் ஆள் அனுப்பலையா? எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. மேல அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கோஸ்ட் பி அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணுது. 2 பேரும் சேர்ந்து அதை சமாளிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்த ஹீலிங், சாயுவே பயப்படாதே, நான் உன்னை காப்பாத்த வந்துட்டேன். ஹீரோ மேல வரதை பார்த்த டைஸ்வான் தலைவரோட பொண்ணும் பாய்ச்சானும் நைஸ் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஹீரோ சாயுவே கிட்ட, பாத்தீங்களா உங்க செட் உங்களை எப்படி ஒரு முக்கியமான காயா நினைக்கிறாங்க, நீங்க 2 மடங்கு எச்சரிக்கை இருக்கிறது நல்லது. நேரம் சாகியே முகம் கழுவுறதுக்கு தண்ணி எடுக்க ஆத்துக்கு போறா. ஆனா தண்ணி குறைந்து ஒரு கை அவட கையை பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ரைனோ மோண்டர் அட்டாக் பண்ண வருது. தண்ணிக்குள்ள பாய்ச்சானும் தாய்ஸ்வான் தலைவரோட பொண்ணும் சேர்ந்து சாயுவை அட்டாக் பண்ணாங்க. ஆனா சாயுவே அந்த அட்டாக் அசால்ட்டா தடுத்து 2 பேரையும் திரும்பி கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரா. வெளியே அந்த ரைனோ மாஸ்டர் ஹீலிங்கோட செல்ல பிராணி அதை ஹீரோ போட்டு தள்ளிட்டான். இதை பார்த்த ஹீரோ, ஹாஹா செம்ம டைமிங், இந்த மான்ஸ்டர் கறி செம்ம டேஸ்டா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மான்ஸ்டரை நெருப்புல சுட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறார். இதை பார்த்த ஹீலிங், டேய் என்னோட செல்ல பிராணி இப்படியா சுட்டு தின்னுவீங்க? இன்னொரு பக்கம் தண்ணியில நனைஞ்சதுனால சாயுவை ட்ரெஸ்ஸை கலட்டி காய வச்சுட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸோட உட்காந்துக்கிறார். அவ ஹீரோ கிட்ட, எங்க அதை உண்மையாலே சுட்டு சாப்பிட்டீங்களா? ஹீலிங் உங்க மேல செம்ம கான் லைக்கிறா. இப்ப இவங்க 2 பேருக்கும் ஹீலிங் மேல செம்ம கடுப்பு. இவளை இப்படியே விட்டா சரி வராது. கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு இவளையும் ஒரு வழி பண்ணணும் பிளான் பண்றா. கட் பண்ணா சீன் இப்போ ஒரு அமைதியான கிராமத்துக்கு மாறுது. அங்க நடக்கிற ஒரு பொம்மை ஷோவை 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறாங்க. அந்த பொம்மை ஜியாங் யுவான் கிட்ட ஒரு பூவை கொடுக்குது. ஆனா ஜியாங் யுவான் அந்த பூவையும் அந்த பொம்மையும் பிடிச்சி மேல தூக்கி வீசிடுறான். அந்த பொம்மை மேல போனதுல வெடிச்சு செதறுது. இதை பார்த்த ஹீலிங்குக்கு அப்படியே அழுகைய வந்துடுச்சு. ஏன்னா 6 மாசமா கஷ்டப்பட்டு செஞ்ச சீக்ரெட் பொம்மையை ஒரே செகண்ட்ல காலி பண்ணிட்டான். ஜியாங் யுவான், டிசைன் எல்லாம் ஓகே தான்மா, ஆனா டேமேஜ் பவர் பத்தாது. இன்னொரு பக்கம் மற்ற செட்ல இருந்து இவனுடைய கல்யாண வாழ்த்து செய்து வருது. இதை பார்த்த நைன்ஸ்வான் செட்டோட தலைவிக்கு இப்பதான் ஜியாங் யுவானோட உயிர் ரொம்ப முக்கியம்னு புரியுது. கட் பண்ணா பயங்கரமா மழை பெய்யுது. நம்ம ஹீரோ இதைத்தான் ஒருத்தரை கொலை பண்றதுக்கு சரியான டைமிங் அப்படின்னு டயலாக் பேசுறான். சாயு அவளோட ட்ரெஸ் நனைஞ்சதால ரொம்ப பேசாம காஞ்ச ட்ரெஸ் எடுத்துட்டு வாண்டு அவளோட புருஷனுக்கு ஆர்டர் போடுறான். ஆனா இவங்க தங்கி இருக்கிற வீடு தேடி ஹீலிங் பழி வாங்குறதுக்காண்டி ஒரு விசித்திரமான லைட்னிங் அறையை ஆக்டிவ் பண்றான். இதை பார்த்த பைச்சான், இவ ஒருத்தனுக்காக 100 வருஷத்துக்கு ஒரு முறை வர அந்த மர்மமான மின்னலை ஆக்டிவ் பண்றா. ஆனா யாரும் உசிரோட தப்பிக்க கூடாதுன்னு அந்த அறையோட பவரை இன்னும் ஏத்துறான். சரியா அந்த நேரத்துல நைன்ஸ்வான் செட் தலைவி கிட்டே இருந்து இப்போதைக்கு இந்த கொலையை நிறுத்த சொல்லி ஆர்டர் வருது. ஆனா டூ லேட், மின்னல் ஏற்கனவே கண்ட்ரோல் இல்லாம பயங்கரமா வீட்டை நோக்கி பாய ஆரம்பிச்சுது. இதை பார்த்த டைஸ்வான் தலைவரோட பொண்ணு ஹீரோவை பார்த்து கவலைப்படுறா. பயங்கரமா மின்னல் அந்த வீட்டுக்கு மேல அடிச்சு நொறுக்குது. வெளியிக்கிறவங்க எல்லாம் இவங்க 2 பேரும் காலி தண்ணின்னு நினைக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்த மொத்த லைட்னிங் எனர்ஜியும் சாயுவை அப்சர்வ் பண்றா. இதை பார்த்த சாயுவே இந்த பொக்கிஷம் செம்மையா இருக்குன்னு பாராட்டுறா. இதை பார்த்த ஹீரோ அலட்சியமா, இதெல்லாம் கிட்ஸ் விளையாடுற டாய்ஸ். கடைசியா இவங்க 2 பேரும் பத்திரமா செட்டுக்கு இறங்குறாங்க. சாயுவே ஹீரோட கையை பிடிச்சிட்டு, நான் ஈக்கும் போது நீ என்னாட்டி எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்றா. இதோட இந்த எபிசோட் முடியுது.